பார்க்கும்போது பெண்கள் சுபவி அமைப்புல இருக்கிற ஆண்களுக்கே தெரியும். உமாவுடன் சுபவி பாலியல் தொடர்பு இருக்காரு. அது அவங்களுடைய தனிப்பட்ட விவகாரம். அனைவருக்கும் வணக்கம். நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழச்சி ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் முழுவதும் தாத்தா சுபீரா பாண்டியனை முடிச்சு விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். டே சுபவி, நீயே ஒரு பாலியல் குற்றவாளி. அப்படி இருக்கும்போது நீ எப்படி சீமான் அவர்கள் விஜயலட்சுமி ஏதோ பாலியல் குற்றம் பண்ணிட்டாருன்னு எதுக்கு கட்டமைக்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தாத்தா சுபீரா பாண்டியன் அவர் அமைப்போட பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய உமா அப்படிங்கிற பெண்ணோட பாலியல் ரீதியாக உடல் ரீதியாக தொடர்பில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று, கோயம்புத்தூரில் விஜயலட்சுமி அப்படிங்கிற ஒருத்தவங்க, அவங்க பேர் விஜயலட்சுமி தான். அவங்க கணவர் இறக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆடியோ வெளியிடுறாரு, இந்த மாதிரி என் மனைவியோட சுபவி அவர்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நீயே ஒரு பாலியல் குற்றவாளியாக இருந்துக்கிட்டு நீ எல்லாம் ப்ரெஸ் மீட் கொடுக்குற, நீ எல்லாம் தமிழ்நாடு சமூக நீதி கண்காணிப்பு குழுவில் இருக்கிறியா அப்படின்னு சொல்லி காரி துப்பியிருக்காங்க மக்களே. அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன் நம்ம இதை பற்றி பேசணும் அப்படின்னா, மெயினாக இப்போது அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்திங்கன்னா அவர் அரசியல் ரீதியாக திட்டமாட்டாங்க. அவங்க என்னென்னா அண்ணன் சீமானோட அற நிர்வாண படமாக வச்சுக்கிட்டு விஜயலட்சுமியை சீமான் அது பண்ணிட்டார் இது பண்ணிட்டார் அப்படின்னு சொல்ல, விஜயலட்சுமி காசை வாங்கிட்டு என்ன பண்ணோம், நான் என்ன வேணால் பேசக்கூடிய ஒரு நபர் தான். அதான் தமிழச்சி கேட்குறாங்க. இப்போது லூலு குரூப் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, தாத்தா சுபீரா பாண்டியன் ஒரு விஷயத்தை சொல்கிறாருங்க. அதாவது காதல் என்பது ஒன்றுதான், அதுல என்ன கள்ளக்காதல் நல்ல காதல். அப்படியானால் இது என்ன, திருமணம் கடந்த உறவு. காதல் எதுனா நல்ல காதல் கள்ளக்காதல், காதல்னாலே நல்ல காதல் தான். அதுக்கு திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லி பேர் வச்சுக்கலாம். எப்படிப்பட்ட பேர் பாருங்கள். அதாவது பெரியாருடைய கொள்கையை லூலு குரூப்பில் பூத்துறாங்க. தமிழச்சி சொல்கிறாங்க, பெரியாரோட கொள்கை என்ன அப்படின்னா, நீங்கள் பெண்கள் என்ன பண்ணணுன்னா கற்பை பார்க்கக்கூடாது. எப்படி ஆண்கள் 2-3 பொண்டாட்டி கட்டுறாங்களோ அதே மாதிரி பெண்கள் 2-3 ஆசை நாயகர்கள் வச்சுக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் பெண்கள் உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான வழியை காட்டினவர் தான் இந்த ஈவரை. அப்போ அவரோட சிந்தனைகளை புகுத்துனது தான் இந்த லூலு குரூப். இந்த லூலு குரூப்பில் இருக்கவன் யார் அப்படின்னா, பெண்களை படுக்கைக்கு, அதான் சுபவியை பற்றி சொல்லும்போது தமிழச்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தன் அமைப்பில் இருக்க அழகான பெண்களை சுபவி தேர்ந்தெடுத்து அவங்க கூட தன்னுடைய காம இச்சைகளை தீர்த்துக்குவார். அது மட்டும் இல்லாமல் பல பேருக்கு டேஸ் கொடுப்பாரு. ஆராசா அவர்கள் அதெல்லாம் உமாவுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ இப்படிப்பட்ட வேலைகள் செய்கிறவர் தான் இந்த தாத்தா சுபவி. அப்புறம் உனக்கு நீயெல்லாம் சீமானுக்கு எதிராக ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் மெயினாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் சிவா அப்படிங்கிற நபர் தற்கொலை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ வெளியிடுறாரு. அந்த ஆடியோவில் என்னுடைய மனை விஜயலட்சுமியோட தாத்தா சுபீரா பாண்டியனுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். நான் சொல்கிறேன், அதாவது புதிய குரல் அப்படிங்கிற அமைப்போட புதிய குரல் அப்படிங்கிற அமைப்பு, திராவிட இயக்க தமிழர் பேரவை அப்படிங்கிற அமைப்பு, இந்த அமைப்பில் பொதுச்செயலாளர் இருக்கிற உமா என்ன பண்ணுறாங்க, இந்த புதிய குரல் ஓவியா குரூப்பில் இருக்காங்க. அப்போது இப்படி இருக்கும்போது தாத்தா சுபீரா பாண்டியனுக்கும் ஓவியா நம்ம உமாவுக்கும் என்ன நெருக்கம் ஏற்பட்டிருக்கு, உடல் ரீதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோடு யார் சொல்லியிருக்கா, அந்த அமைப்பில் இருந்தவங்களே தமிழச்சிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தாத்தா சுபீரா பாண்டியனுக்கும் உமா அவர்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போது ஓ மேலேயே ஒரு பாலியல் குற்றச்சாட்டை இருக்குது, நீ எல்லாம் எப்படி சீமான் அவர்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் இந்த உமா வேறு யாருக்கெல்லாம் இவர் கொடுத்தாரு அப்படிங்கிற விஷயங்களையும் அதை ஓப்பனாக சொல்ல முடியாதுலே. அவங்க இன்டர்வியூவை பாருங்கள். அதிலே சொல்கிறாங்க, உமா சாதாரண அனுபவப்படிக்கு வந்திருக்காங்க. தாத்தா சுபீரா பாண்டியன் அலுவலகத்துக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கலைஞர் டிவிக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சுபீரா பாண்டியனான திராவிட இயக்க தமிழர் பேரவையிலே பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் ஆகிறாங்க. அப்புறம் புத்தகம் எழுதுகிறாங்க. அப்புறம் திராவிட பள்ளின்னு ஒரு பள்ளி நடக்குது. அந்த பள்ளியில் என்ன பண்ணுறாங்க, அவங்க பேப்பர் திருத்துறாங்க. அப்படியெல்லாம் பார்க்கும்போது தாத்தா சுபீரா பாண்டியனோட அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி தமிழச்சி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தாத்தா சுபீரா பாண்டியன் ஒரு மேடையில் சொல்லியிருக்காரு, எனக்கு 73 வயசு ஆகுது, நான் இப்போயும் பெண்கள்கிட்ட போகிற அளவுக்கு எனக்கு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என் முன்னாடி மட்டும் தாத்தா சுபீர் தானே செருப்பை கழட்டி அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி தமிழச்சி சொல்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட கேவலமான ஒரு ஆள் பெண்களை முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு உண்டான வளர்ச்சி, கல்வி, பொருளாதார வளர்ச்சியில் அவங்கள முன்னேற்றாமல் அவங்கள 2 கணவர் வச்சுக்க 3 கணவர் வச்சுக்கோ, திருமணம் கடந்த உறவு நீ இருந்துக்கலாம், ஒரே நேரத்தில் உன் கணவனோட இருந்த அப்படின்னா அவனுக்கு புள்ள பார்க்கணும், நீ என்ன அடிமையாக அவனுக்கு கிடையாது, நீ என்ன பண்ணு,
ஒரு கணவனை கட்டிக்கோ, உனக்கு பிடிக்க இஷ்டம் இல்லை அப்படின்னா வேற ஒரு ஆளோட போ, நாங்களே ஏற்பாடு பண்ணி விட்றோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த லூலு குரூப். அந்த லூலு குரூப்பை பற்றி சீமான் அவர்கள் பாலியல் குற்றச்சாட்டு பண்ணிட்டாருன்னு பேசக்கூடிய ஏன் சுந்தரவழி பேசலை, ஏன் அருண்மொழி பேசலை, ஏன் வந்து இந்த அதர்ப மனோஜ் இந்த கும்பல்லாம் ஏன் பேசலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சுருக்காங்க. அதாவது மெயினாக தமிழச்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுபீரபாண்டியன் வந்து ஐயா மணியரசன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். 2002 ஐயா மணியரசன் வந்து ஒரு பஸ்ஸில் போனாராம்மா. அப்போ ஒரு பெண்ணோட இடுப்பை கிள்ளிட்டாராம்மா. உடனே அந்த பெண்கள்லாம் அடிச்சிட்டாங்களாம்மா. அது பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் படித்தேன் அப்படின்னு சொல்லி நீ சொல்கிறேன்னா அது காரணம் என்னங்கிறது சொல்கிறாங்கன்னா, தமிழ் தேசியம் பேசுகிறவங்க மேலே ஏதாவது பாலியல் குற்றச்சாட்டை வந்து வீசணும் அப்படின்னு சொல்லி இந்த தாத்தா சுபவி வீசுகிறாரு. ஆனால் நான் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு இந்த ஆள் வந்து பதில் சொல்லுவானா அப்படின்னு சொல்லி டைரெக்டாக நெத்தி வந்து கேள்வி கேட்குறாங்க. அதாவது உடல் உலப்பொருளாக வைத்து உடலை மூலப்பொருளாக வைப்பதுக்கு பேர் வந்து விபச்சாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியலுக்கு வரும் பெண்களை இந்த சுபவீரபாண்டியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, படுக்கையில் மேட்ரு பண்ண தான் வந்து பார்க்குறாரு. அழகான பெண்கள், தன் இயக்கத்தில் இருக்க அழகான பெண்களை என்ன பண்ணுறாரு, தேர்வு செஞ்சு இவர் அந்த ஒரு வேலையை வந்து பார்க்குறாரு. எந்த வேலை அப்படின்னா டேஸ் வேலை, அதான் மாண்புமிகு மானமிகு ஒரு வேலை இருக்கு இல்லையா, அந்த வேலையை வந்து பார்க்குறாரு. உமா வீட்டுக்கு வந்து ஆராசா அவர்கள் வந்து போகிறாரு. ஏன் போகணும், அவர் எங்கேயோ இருக்கார் ஆராசா, ஆனால் உமா வந்து உன் கட்சியில் இருக்க பூசாரி ஏன் போகிறாருன்னா நீ வந்து ஒரு வேலை பார்க்குற அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. நீ எல்லாம் வந்து சீமானுடைய அந்த ஒரு இதை பற்றி பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது. விஜயலட்சுமி இன்றைக்கி வந்து காசுக்காக வந்து கூவிட்டுருக்குது. அது வந்து 2 பேர்னா அந்த அக்கா ஓப்பனாகவே கேட்குறாங்க தமிழச்சி, என்ன போய் கற்பழிச்சாரா, கிடையாதுல்ல, 2 பேரும் இது இணைஞ்சு தானே போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஏன்டா சொல்கிறீங்க, ஆணும் பெண்ணும் இணைஞ்சு சேர்றது வந்து அவங்க விருப்பப்படுறது தப்பு இல்லைங்கிறீங்க. அப்போ விருப்பத்தோடு தானே விஜயலட்சுமி வந்து பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து உங்களுடைய லாபத்துக்காக காசு தேவைக்காகவும் நீ வந்து இப்படி பண்ணுறதெல்லாம் வந்து சீமான் வந்து விஜயலட்சுமி கெடுத்துட்டாரு, கற்பழிச்சாலும் பேசுகிறது வந்து கேவலம். அவளை அந்த பெண்ணை வந்து கூட்டி வச்சு நீங்கள் காசுக்காக ஒரு தமிழ் தேசியவாதிகள் ஏதோ காம வெறியர்கள் போல் பெண்களை வந்து பால் ரீதியாக வந்து பயன்படுத்துகிறவங்க போல் நீ வந்து சித்தரிக்கிற அப்படின்னு சொல்லி சுபவியோட உண்மை முகத்தில் கிழிச்சாங்க. அப்புறம் சுபவி வரலாறு என்ன அப்படிங்கும்போது, சுபவி அவர்கள் வந்து கல்லூரி பேராசிரியராக இருந்திருக்காருங்க. அப்புறம் அந்த கல்லூரி பேசுகிற பதவியில் வந்து ரிசைன் பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல தாத்தா சுபவியை தமிழ் தேசியம் தான் பேசுகிறாரு. தமிழ் தேசியம் பேசி என்ன பண்ணுறாருன்னா பல நெடுமாறன்கிட்ட போய் சேர்றாரு. அப்போ கருணாநிதி வந்து ஏற்று பேசுகிறாரு. அதுக்கப்புறம் தாத்தா சுபவி வந்து பல நெடுமாறன் கூட இருக்கனால கலைஞர் வரை அவருக்கு வந்து தொடர்பு கிடைக்குது. இப்போது தாத்தாவோட கொள்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி தமிழச்சி சொல்கிறாங்க அப்படின்னா, தன்னை வளர்த்து கொள்வது பலனடைவது, அதுதான் அவருடைய 2 கொள்கை. இப்போ எப்படி அவர் பலனடைகிறார் அப்படின்னா, சுபவி வந்து சமூக நீதி காவல் கண்காணிப்பு குழுவோட தமிழரசு இருக்குல்ல, அதில் ஒரு பொறுப்பாளராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கருஞ்சட்டைப்படை புத்தகம் வெளியிட்டு அந்த புத்தகம் வெளியிடுறாங்களே, அதன் மூலமாக என்ன பண்ணுறாரு, பயனடைகிறாரு. திராவிட பள்ளி வச்சுருக்காரு, இதன் மூலம் வருமானம் வருது. அவருக்கு முக்கியமே 2 தான், தன்னை வளர்த்து கொள்வது பலனடைவது. அந்த வேலைகளை வந்து சுபவி வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்ல, முடிஞ்சால் என் மேலே கேஸை போடு, இது வந்து பொய் அப்படின்னா நீ வந்து என் மேலே கேஸ் போடு, நான் வந்து பார்க்குறேன். சுபவி வந்து ஒரு பொறுக்கி, திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லிட்டு பெண்களை வந்து ஒரு செய்ய வைக்கக்கூடிய ஒரு டேஸாக இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.